அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் சுதர்ஷன் from Neet Strategies in Tamil. In this video, we are going to discuss about how to manage class 12 with NEET preparation. So நான் படிக்கிறப்ப as a fresher கிராக் பண்ணதுனால I too face the same difficulties. ஸோ என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ண நான் எப்படி ஓவர் கம் பண்ணுங்கிறதும் இதில் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். அலாங் வித் தட் இந்த நேரத்தில் இருக்க சுச்சுவேஷனுக்கு நீங்கள் எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணுறது, எந்தெந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் பிகின். கிளாஸ் 12லையும் நீட் ப்ரிப்பரேஷனையும் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இஃப் யூ சி, கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை பற்றி யோசிச்சோம்னாவே அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு நமக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ ஃபார் தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக நவ் ஐ ஹாவ் லிஸ்டட் காமன் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை த ஃப்ரெஷர்ஸ். யாரெல்லாம் இப்போ ஸ்கூல் படிச்சுக்கிட்டு நீட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்க என்னென்ன காமன் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 ப்ராப்ளம் நான் சொல்கிறேன். அந்த ப்ராப்ளம்க்கு எப்படி நீங்கள் சொல்யூஷன் எடுத்துகிட்டு வரணுங்கிறத ஜஸ்ட் நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் உங்கள் இடத்துல இருந்தேன்னா எப்படி நான் இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ டேக் திஸ் ஆஸ் அ ஐடியா அண்ட் அப்ளை இட் இன் யோர் சிச்சுவேஷன். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒர்க் ஆகும். ஸோ லெட்ஸ் சி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தெர் ஆர் 4 காமன் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட் பை த ஃப்ரெஷர்ஸ். த ஃபர்ஸ்ட் திங் இஸ், ஸ்கூல்ஸில் வந்து 11th சிலபஸை வந்து ப்ராப்பராக டீச் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மேஜர்லி தே ஆர் ஃபோக்கஸிங் அபவுட் கிளாஸ் 12. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்சுக்கு ரொம்ப மோசம். நீங்கள் வந்து குவாரண்டைனில் தான் இருந்திருப்பீங்க கிளாஸ் 11 படிக்கிறப்ப. ஸோ அப்படிங்கிறப்ப எஃபெக்டிவாக கண்டிப்பாக படிச்சிருக்க சான்ஸ் ரொம்ப 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 கம்மி தான். ஸோ யுவர் 11th சிலபஸ் இஸ் வீக்கர். உங்களோட சாப்டர் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து 11th சிலபஸில் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து வீக்காக இருப்பீங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். திஸ் இஸ் த மேஜர் டிஃபிகல்ட்டி. அண்ட் செகண்ட் திங் இஸ் ப்ரெஷர் ஆஃப் அதர் சப்ஜெக்ட்ஸ், இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் அடிஷ்னலாக நீட்க்கு படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தாண்டி இந்த 3 சப்ஜெக்ட்ஸும் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். லாங்குவேஜ் படிப்பீங்க, மேக்ஸ் படிப்பீங்க. லாங்குவேஜ் கூட ஈஸி தானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். பட் அதுக்கும் கொஞ்சம் நீங்கள் டைம் தர மாதிரி இருக்கும் உங்களோட டேல. ஸோ அதுவும் உங்களோட டைமை கொஞ்சம் எடுத்துக்குது. மேக்ஸ் கண்டிப்பாக வந்து யூ ஷுட் ஹவ் டெஃபினெட்லி கிவன் நிறைய டைம் அது எடுத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, பிகாஸ் சம் போட்டு பார்க்கணுங்கிறப்ப. ஸோ இந்த 3 சப்ஜெக்டோட எக்ஸ்ட்ரா டைமும் செகண்ட் டிஃபிகல்ட்டியாக உங்களுக்கு இருக்கும். அந்த தேர்ட் டிஃபிகல்ட்டி தான் ரொம்ப நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேஸ் பண்ணுறது. தட் இஸ், நம்ம ஸ்கூல்ஸில் வந்து அசைன்மெண்ட்ஸ், ஒர்க் நிறைய எழுதுகிற வேலை தருவாங்க. கிளாஸ் ஒர்க் நோட் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள்லாம் போர்டு எக்ஸாம்ஸ் எழுத போகிறதுனால நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண சொல்லுவாங்க. ஒரு சில ஸ்கூல்ஸில் டைப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு சில ஸ்கூல்ஸில் வந்து ப்ராக்டிகல்ஸ்க்காக வந்து எக்ஸ்ட்ரா ப்ரியாராக உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் கிவன் அட் த ஸ்கூல் விச் டசன்ட் அலோ யூ டு ப்ரிப்பேர் ஃபார் நீட் 2021. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் தான் தேர்ட் டிஃபிகல்ட்டி வைக்கிறேன். அந்த ஃபோர்த் டிஃபிகல்ட்டி இஸ், ஸ்கூல்ஸில் வந்து ஒரு சாப்டர் நடத்துவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க, நீட் இதை படிக்கலாம், இந்த வீக் வந்து நீட்காக இந்த சாப்டர் படிக்கலாம் நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. பட் ஸ்கூல்ஸில் வேறு சாப்டர்ஸ் நடத்துவாங்க. ஸோ உங்களோட ரிதமும் ஸ்கூல்ஸோட ரிதமும் மேட்ச் ஆகாமல் இருக்கலாம். ஸோ ஐ ஃபவுண்ட் திஸ் ஆஸ் த ஃபோர்த் டிஃபிகல்ட்டி. ஸோ இந்த 4 டிஃபிகல்ட்டி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறதா நான் ஃபீல் பண்ணேன். நான் உங்கள் சுச்சுவேஷனில் இப்போ இருந்தால் இந்த 4 டிஃபிகல்ட்டி கண்டிப்பாக நான் ஃபேஸ் பண்ணுவேன். ஸோ நானும் இதை நான் படிக்கிறப்ப நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ தட்ஸ் வை ஐ லிஸ்டட் இஸ். உங்களுக்கு இதை தவிர்த்து வேறு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, யோசிச்சு எழுதுங்க, ஒரு பேப்பர் எழுதுவீங்க, தப்பு கிடையாது. ஓகே, ஸோ நான் இப்போ சொல்ல போகிற இந்த டிஃபிகல்ட்டிஸ்க்கு சொல்யூஷன்ஸோட உங்களோட டிஃபிகல்ட்டியும் அனலைஸ் பண்ணி கோரிலேட் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக அதுவே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல சொல்யூஷன் எடுத்துகிட்டு வரும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கண்டினியூ. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இதுக்கு சொல்யூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த கிரவுண்ட் சிச்சுவேஷன் ஆஃப் யூ. இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, உங்கள் ஸ்கூலில் இப்போ என்ன பண்ணுவாங்கிறத ஜஸ்ட் யோசிங்க. ஸோ யூ ஆர் நவ் கெட்டிங் நியரர் டு யுவர் கிளாஸ் 12 போர்ட்ஸ். உங்கள் போர்ட்ஸ் பக்கத்தில் வருதுங்கிறப்ப மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸில் வந்து இந்நேரத்துக்கு சிலபஸ் முடிச்சிருப்பாங்க. புதுசாக எதுவும் நடத்துறதுக்கு இருக்காது. ஆல்மோஸ்ட் 12th உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிவிட்டு ப்ரீ போர்ட்ஸ் உங்களுக்கு வைக்கிறதுக்காக பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி வந்து ப்ரீ எக்ஸாமினேஷன் சின்னதாக ப்ரீ போர்ட்ஸ் நடத்துவாங்க. ஸோ அந்த ப்ரிப்பரேஷனில் இருப்பாங்க, அதுக்காக ரிவிஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக? ஐ ஹோப் இந்த சிச்சுவேஷன் தான் நிறைய ஸ்கூல்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நமக்கு எக்ஸாம்ஸ் வந்து மே ஃபர்ஸ்ட் வீக்கில் வரமா இருக்குங்கிறப்ப டெஃபினட்டாக இப்போ ப்ரீ போர்ட்ஸ் போயிட்டு இருக்கும், அதுக்காக ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. திஸ் இஸ் த கிரவுண்ட் சிச்சுவேஷன் தட் இஸ் அனலைஸ்ட். ஓகே, ஸோ இதை வச்சு தான் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் சொல்யூஷன்ஸ் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். நான் ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் சொல்கிறேன். ஸோ தட் எஃபெக்டிவ்லி உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். ஓகே, ஸ்டார்டிங் ஆஃப் வித் உங்களுக்கான சொல்யூஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சொல்யூஷன் நீங்கள் டிரைவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் பிளான் பண்ண வேண்டியது இருக்குது. கரெக்டாக? ஃபார் எவ்ரி பிளானிங் வி ரெக்வயர் டைம் ஃப்ரேம்ஸ். உங்களுக்கு எவ்வளோ டைம் அவைலபிளாக இருக்குங்கிறத பொறுத்து தான் அதை ப்ராப்பராக ஃபேஸஸாக பிரித்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இஃப் யூ திங்க் உங்களுக்கான போர்டு எக்ஸாம்ஸ் வந்து அரௌண்ட் நமக்கு உங்களுக்கு CBSE இருக்குது, ISC இருக்குது, அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இருக்குது. ஸோ 3 போர்ட்ஸ் இருக்கனால காமனாக பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் போர்டு எக்ஸாம்ஸ் எப்போ இருக்கும் கிளாஸ் 12 பார்த்தீங்கன்னா மே ஃபர்ஸ்ட் வீக் இருக்கலாம். கரெக்டாக?
ஸோ உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு டேட்ஸ் மாறி இருக்கு. பட் நான் மே ஃபர்ஸ்ட் வீக்குங்கிறத ஒரு காமனான டேவாக எடுத்துக்கிறேன். ஸோ உங்களோட போர்டு எக்ஸாம்ஸ் வந்து மே 1ல இருக்குன்னா யூ நீட் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஒரு 20 days உங்களுக்கு டைம் வேணும் டு ப்ரிப்பேர் ஃபார் தட் எக்ஸாம். நான் டெஃபினட்டாக கொடுப்பேன். நீங்கள் வந்து அதில் 100% எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு டீசென்ட் ஸ்கோர் நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும். பிகாஸ் உங்களோட 12th மார்க்ஸ் நீட்டுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நமக்கு ஒரு டீசென்ட்டான மார்க்ஸ் 50% அபோவ் இருந்தால் போதும். ஓகே, கன்சிடரிங் த ஃபேக்ட் தட் உங்களுக்கு ஒரு 3 weeks கண்டிப்பாக போர்டு எக்ஸாம்ஸ் முன்னாடி வேணுமா? ஸோ டேக் த டைம். ஸோ அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏப்ரல் 11லேருந்து மே முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவைப்பட்டுரும். 20 days உங்களுக்கு வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்ச் 21லேருந்து ஏப்ரல் 10 வரைக்கும் யூ ஹாவ் 20 days. ரெண்டு 20 days நம்ம பிரிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் 20 days இருக்கு, செகண்ட் 20 days. மார்ச் 21 டு ஏப்ரல் 10, ஏப்ரல் 11 டு ஃபுல்லா ஏப்ரல் மந்த் ஃபுல்லா. ஓகேவா? ஸோ ரெண்டு ஃபேஸ் தான் நம்ம பிரிச்சிட்டோம். இல்லை ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ன்னு. இந்த ஃபேஸ் 1ல யூ ஆர் கோயிங் டு கான்சென்ட்ரேட் ஆன் தோஸ் சாப்டர்ஸ் இன் கிளாஸ் 11. ஸோ கிளாஸ் 11ல இது வரைக்கும் நான் படித்ததே இல்லை இந்த சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நல்லா படிங்க. பிகாஸ் இப்போ நீங்கள் விட்டுட்டிங்கன்னா பின்னாடி படிக்கிறதுக்கு போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் படிக்காமே போயிருங்க. இப்போ நீங்கள் எடுத்த அந்த சாப்டர்ஸை ஒரு தடவையாவது மேலாக படிச்சிருங்க. உங்களுக்கு நீங்கள் டீப்பாக படித்து அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வேற லெவலில் நாலேஜ் இருக்கணும்ல அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு தடவையாவது படித்து வச்சிடணும். ஸோ தட் நம்ம வந்து பின்னாடி யோசிப்போம், இல்லடா அந்த சாப்டர் நான் ஓரளவுக்காவது படிச்சிருக்கேன், எனக்கு ஐ ஹேவ் சம் ஐடியா இந்த சாப்டர் அப்படின்னுங்கிற ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபீல் இருந்தாவே நீங்கள் ஃபர்தராக MCQs போகிறதுக்கும் டீப்பாக படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போயே தொடாத சாப்டர்ஸ் கிளாஸ் 11ல் இருக்குன்னா தொட்டு வச்சு ஓரளவுக்கு ஒரு பேசிக் ஐடியா எடுத்துகிட்டு வந்துருங்க. தட் இஸ் வெரி எசென்ஷியல். இந்த 20 daysல நீங்கள் இந்த ஜாபை பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ அந்த நெக்ஸ்ட் 20 days என்ன பண்ணுறதுங்கிறது தான் த ரியல் கீ. ஓகே, ஸோ கன்சிடரிங் த ஃபேக்ட்ஸ் தட் இப்போ நான் சொல்கிறேன் என்ன நடக்க போகுதுன்னு. உங்களுக்கு மே ஃபர்ஸ்ட் வீக் எக்ஸாம் இருக்குன்னா ஸோ அந்த 20 days உங்களுக்குன்னா யூ ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு எக்ஸ்க்ளூசிவ்லி ப்ரிப்பேர் ஃபார் போர்ட்ஸ். ஃபைன். இதில் நீங்கள் இங்கிலீஷ், தமிழ், மேத்மேட்டிக்ஸ் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கான ப்ரிப்ரேஷன் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் அதை படித்து தான் ஒன்றும் படிக்க முடியாது. அந்த 20 daysல டைம் அதுக்கும் கொஞ்சம் ஸ்கெடியூல் பண்ணி படிச்சிருங்க. மிச்சம் இருக்க 3 சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா? நீட்டுக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் வருமோ அந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா டெஃபினட்டாக நீங்கள் NCERTல இருக்க சம்ஸ், ஸோ NCERT எக்ஸசைஸ், NCERT இன்டெக்ஸ்ட், NCERT எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா? நீங்கள் CBSEனாலும் சரி, ICSEனாலும் சரி, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுனாலும் சரி, நீங்கள் இந்த 3 சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா யூ வில் டெஃபினெட்லி ஹாவ் தரவு நாலேஜ். ஸோ தட் அந்த நாலேஜ் வந்து உங்களோட போர்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக சொல்கிறேன், உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்னா உங்கள் புக்கிலே வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி இன்டெக்ஸ்ட் கொஷின்ஸ், அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இருந்ததுன்னா அதுவும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். பட் டெஃபினட்டாக நீங்கள் வந்து NCERTல இருக்க ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் அந்த இன்டெக்ஸ்ட் கொஷின்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ் போட்டிங்கன்னா இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. நீங்கள் போர்டு எக்ஸாம்ஸ்லேயே நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அது வந்து டெஃபினட்டாக நீட்டுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணும். ஸோ 12th போர்டு எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறப்ப நீங்கள் இதுவும் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த நேரத்தில் MCQs போடணும்னு அவசியம் கிடையாது. அந்த 20 days பியூர்லி டெடிகேட்டட் ஃபார் யுவர் போர்டு எக்ஸாமினேஷன். அந்த கேப்பில் அந்த 3 சப்ஜெக்ட் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மற்ற 3 சப்ஜெக்ட் கொஞ்சம் டைம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் த அல்டிமேட் பிளான் ஃபார் நெக்ஸ்ட் 20 days. இப்போ ஃபர்ஸ்ட் 20 daysல நான் என்ன சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி 11th வந்து படிக்காத சாப்டர்ஸ்லாம் படிக்க சொல்லியிருந்தேன். செகண்ட் கீ ஃபேக்டர் இஸ் உங்களோட ப்ரீ எக்ஸாம்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க கரெக்டாக. உங்களுக்கு வந்து ப்ரீ போர்ட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. 12th போர்டு இருக்குன்னா அதுக்கு ப்ரீ போர்ட்ஸ் நிறைய வைப்பாங்க. அந்த ப்ரீ போர்ட்ஸுக்கு எஃபெக்டிவாக படிங்க. உங்களால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்ஸும் போட்டு வெறித்தனமாக படிங்க. பிகாஸ் நீங்கள் படிக்க போகிற 12th சிலபஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 3 சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அது டெஃபினட்டாக உங்கள் நீட்டுக்கு யூஸ் ஆகும் அதில் படிக்கிறது. மற்ற 3 சப்ஜெக்ட்டும் ட்ரை டு கன்சிடர் டு கிவ் சம் டைம் கொடுங்க. ஆனால் அந்த டைம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஸ்கூலில் படிக்க ட்ரை பண்ணுங்கள். மற்ற 3 சப்ஜெக்ட்ஸை ஸ்கூலில் உங்களுக்கு ஸ்கூல் வைப்பாங்கன்னா உங்கள் ஸ்கூலில் போய் படிக்க ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் படிக்கிறப்ப அதர் 3 சப்ஜெக்ட்ஸ் படிங்க. புரியுதுங்களா? ஸோ இங்கிலீஷ், தமிழ், மேத்மேட்டிக்ஸ் வந்து நீங்கள் ஸ்கூல் டைம்லேயே முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரீ டைமில் எப்போ கிடைக்குதோ அதெல்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ், ஏதாவது அசைன்மெண்ட்ஸ், ஏதாவது ஒர்க் இருக்குன்னா பிரேக் டைம் கிடைச்சா அங்கே கொஞ்சம் போட ட்ரை பண்ணுங்கள். புரியுது, கஷ்டம் தான், ஃபுல்லாக முடிக்க முடியாது. பட் ட்ரை டு யூட்டிலைஸ் எவ்ரி மொமெண்ட் இன் யுவர் ஸ்கூல். ஸோ தட் நீங்கள் அதர் சப்ஜெக்ட்ஸ் ஒர்க்கெல்லாம் ஸ்கூலில் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு இந்த 3 ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு நல்ல இன்டென்ட் கொடுக்கும். நிறைய படிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். நீங்கள் ஒரு தனியாக போர்டுக்கு படிக்கிற மாதிரி இல்லாமல் இந்த சப்ஜெக்ட் தான் படிக்கிற நீட்டுக்கு இது யூஸ் ஆக போகுதுங்கிற ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கொடுக்குறோம். தட் பாசிட்டிவ் ஃபீல் will definitely help you. நிஜமாக சொல்கிறேன், நிறைய உங்களுக்கு நான் ஹெல்ப் யூன்னு சொல்கிறது வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து நல்ல வேலை நான் படிச்சிருக்கேங்கிற அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த படிச்சிருக்கேங்கிற ஃபீல் தான் நெக்ஸ்ட் உங்களை படிக்க வைக்கும். ஸோ தட்ஸ் வை ஐம் டெல்லிங் திஸ். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திஸ் ஸ்ட்ராட்டஜி
நல்லா ஒர்க் ஆகுங்கிற இது இருக்கு. நீங்க உங்களுக்கு ஏத்த கண்டிஷன்ஸ்க்கு இதை கொஞ்சம் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க, மாத்திக்கோங்க. திஸ் இஸ் த பேசிக் ஐடியா. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி மாறும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை ஃப்ளெக்சிபிளாக மாற்றிக்கோங்க. ஃபைன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்கூல்ஸையும் வந்து நீட் எக்ஸாம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இஃப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல், டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த லைக். ஸோ இன்னும் நம்ம சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க டு கெட் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ until then, it's Sudarshan. Bye bye from Neet Strategies in Tamil.